எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட போறேன். இது காலர் நெக்கு இது வந்து கிராஸ் கட்டிங் கூட இது. இது ஒரு கஸ்டமர் குடுத்துருக்குறாங்க. இது வந்து லேடீஸ் காலர் இது எப்படி கட்டிங் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. 15 உயரம் வந்து 15 வச்சிருக்கேன். இது வந்து உங்களுது வந்து ஷோல்டர் வந்து 14. இது 14ல பாதி 7. அந்த 7 அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் மார்க் பண்ணிட்டு இது கழுத்து சுற்றளவு வந்து 2.5 வந்து 6. இவங்களோட உடம்பு சுற்றளவு வந்து 9.5. 2 இன்ச்சு கூட வச்சிருக்கிறேன். இது வந்து ஆம்கோல் ஷேப்புக்கு வந்து நான் வந்து 1 வச்சிருக்கிறேன். இதே ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து காலர் நெக்குன்றதுனால வந்து நான் இது வந்து சும்மா ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் வச்சுட்டு நான் இதை கட் பண்ணிக்குவேன். ஏன்னா அது ரொம்ப இறக்கமாக வந்துச்சுன்னா காலர் வந்து மேலே தூக்கி வராது, அப்படியே உக்காந்துரும். அதுக்காக சும்மா ஒரு 3/4 இன்ச்சு வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் 6 வச்சுருக்கீங்க இல்லையா, இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு வச்சு இது காலர் நெக்குக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வைப்பேன். மற்ற எல்லா ப்ளவுஸ்க்கும் வந்து எப்பயும் போல தான் ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கிறது. இது காலருக்கு கொஞ்சம் மேலே தூக்கி வச்சா தான் உங்களுக்கு இந்த ஷேப் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக வரும். இப்போ இதை நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இது மார்க் பண்ணிட்டீங்க இல்லையா, இது கட் பண்ணி எடுத்துட்டிங்களா. இங்கே வந்து ஒரு சென்டராக வந்து ஒரு சும்மா கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து அளவு உங்களுக்கு மாறாது இருக்கும். அதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிராஸ் எப்படி போடணுன்ட்டு. எல்லாமே அதே மாதிரி தான். இந்த மாதிரி மடிச்சுட்டு இது அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 6, 2.5ல ஒரு மார்க் பண்ணிட்டு நீங்க நெக்கை அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியதுதான். நீங்க எப்பயும் போல எல்லா பிளவுஸ்க்கும் நீங்க எப்படி ஃப்ரண்ட் அளவு எடுப்பீங்களோ அதே அளவு தான். பேக்கும் கட் பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு இதுக்கும் கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டுக்கும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து காலருக்கு எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ காலருக்கு கட் பண்ணிடலாம். காலருக்கு சுற்றளவு வந்து 13 வச்சுருக்கிறேன். உயரம் வந்து ஏன்னா தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 2.5 வச்சுருக்கேன். தையல்
இதுவே வந்து 2 கிளாத்தாக கட் பண்ணிக்கோங்க. ஆமாம், பேக்குக்கு மட்டும்தான். ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக வரும். இந்த உங்களுக்கு தைக்கும்போது அது எப்படின்னு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் பேக்லேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கும் கொஞ்சம் வரும். இந்த நெக்கு இது இப்படி வரும் உங்களுக்கு. இந்த பாருங்க, இப்படி வரும். இது கழுத்து சுத்தளவு வந்துட்டு நெக்லேருந்து பாதி தூரம் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. காலர் ஒயரை வந்து கேன்வாஷில் 1.5 வச்சுருக்கிறேன். பாருங்க, ஒன்றரை வச்சுருக்கேன். சுத்தளவு 13 வச்சுருக்கேன். பாருங்க, 13 வச்சுருக்கேன். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. துணியில் வச்சு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைங்க. இது வந்து ஒரு துணியில் வச்சு இப்படி அயன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு இதை மாறாத இருக்கும். அதை நான் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். மற்றது எல்லாமே நீங்கள் இந்த ப்ளவுஸ்க்கு இது பட்டி பீஸு, கொக்கி பீஸு, இதுக்கப்புறம் வந்து கை எல்லாமே இதில் நீங்கள் எப்பயும் எல்லா ப்ளவுஸ்லேயும் கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், காலருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக வந்து ஷேப் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காலர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை லைட்டாக நீங்கள் வந்து அயன் பாக்ஸை வச்சு கொஞ்சோண்டு அயன் பண்ணிக்கோங்க. அது அப்படியே ஒட்டிக்கும். இந்த மாதிரி காலருக்கு கேன்வாஷ் வச்சு இந்த துணியில் வந்து அயன் பண்ணிவிட்டு, இது 2 கிளாத்தாக இருக்கணும். 2 கிளாத்தையும் இப்படி ஒன்றா வச்சுட்டு, ஏன்னா காலர் வச்சது வந்து மேலே வச்சுட்டு இன்னொரு இது கிளாத் வந்து உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சுட்டு இதை எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. அப்படியே இந்த கேன்வாஷ் ஒட்டின மாதிரியே தைச்சிட்டு வாங்க. இங்கே பாருங்கள், மேலே தைக்கக்கூடாது. இது ஒட்டின மாதிரியே, அதுக்காக தான் நான் இது வந்து அயன் பண்ணியிருக்கேன் துணியோட வச்சு. இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், கேன்வாஷ் ஒட்டின மாதிரியே தையல் போட்டிருக்கேன் பாருங்கள். அது துணி மேலேயே போட்டிருக்கேன். அதே மாதிரியே இது பக்கத்தில் தையல் போட்டுவாங்க. இதை எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு சும்மா அங்கங்கே இதை அப்படியே இப்படி திருப்பிடுங்க. பாருங்க, ஈஸியாக திரும்புது பாருங்க. இங்கே பாருங்க, அழகாக திரும்பி வந்துடுச்சு. இப்போ இது மேலே ஒரு தையல் போடணும். பாருங்க, இது மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. இது வந்து பாதியிலே நிறுத்திடுங்க. ஏன்னா இது வந்து துணியோட சேர்த்து ஜாயின் பண்ணணும்.
இப்போ இந்த துணியை வந்து நீங்கள் அயர்ன் பண்ணீங்க இல்லையா, அந்த துணியை வந்து இதை உள்ளே கொடுத்துட்டு இதை உள் பக்கம் இதை பாருங்கள், இதை உள்ளே வச்சு இந்த மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. பாருங்க, அது வந்துச்சு. இப்போ இதை வந்து சென்டராக வச்சுட்டு இங்கே ஒன்று நாச்சு ஒன்று போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த ப்ளவுஸோட இந்த நீங்கள் பேக்குக்கு வந்து ஒரு சென்டராக ஒரு நாச்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதோட இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வர வேண்டியது தான். இந்த பாருங்க, நான் தைக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இதை தைக்கிறேன் பாருங்க. அந்த பாதி தைச்சா இல்லையா, மீதி பாதி இந்த பக்கம் இதே மாதிரியே காலர் வச்சு வச்சு இப்போ இதை வந்து உள்ள விட்டுட்டு, இப்போ நீங்கள் மேலே காலர் தைச்சி வச்சிங்க இல்லையா, அதை வந்து பாருங்க, இது தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த துணியை வந்து இது உள்ளே வச்சுட்டு இந்த காலர் இருக்குது இல்லையா, இது மேலே தையல் போட்டுட்டு வர வேண்டியதுதான். பாருங்க, கலர் நல்லா அழகாக வந்துருச்சு. இதை பாருங்க, காலர் வச்சாச்சு. இந்த ப்ளவுஸை ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.